பறவைகளின் புறச்சட்டகம். இறகுகள். கொனிடியாக்களை உற்பத்தி செய்யும் அமைப்பு. பைலைடு. கழிவு நீக்க மண்டலத்தின் அடிப்படை செயல் அலகு. நெப்ரான். தவளையின் இதயத்தில் காணப்படும் அறைகளின் எண்ணிக்கை 3. களைக்கொல்லியாக பயன்படுத்தப்படும் செயற்கை ஹார்மோன் 2,4-டிபீனாக்சி அசிட்டிக் அமிலம். கடவுளின் முதற் கோவிலாக கருதப்படுவது. காடுகள். ஊசியிலை காடுகளின் வேறு பெயர். போரியல் காடுகள். புறாவின் விலங்கியல் பெயர். கொலம்பியோ லிவியா. தக்காளி தாவரத்தின் உயிரியல் பெயர். லைக்கோபெர்சிகான் எஸ்குலாண்டம். தரையொட்டிய நலிந்த தண்டுடைய தாவரத்திற்கு உதாரணம். வெட்டுக்காயப்புண்டு. தாவரங்கள் தங்களின் உணவை தயாரித்து கொள்ள தேவைப்படும் வாயு. கார்பன் டை ஆக்சைடு. நாள் ஒன்றுக்கு மனித உடலிலிருந்து வெளியேற்றப்படும் சிறுநீரின் அளவு 1 to 2 லிட்டர். தவளையின் இரைப்பையின் மேற்பகுதியின் பெயர். கார்டியாக். தண்டில் உள்ள சிறு துளைகளின் பெயர். லென்டிசல். இலைத்துளையின் இரு மருங்கிலும் அமைந்துள்ளது. காப்பு செல்கள். ஒளி சேர்க்கையின் போது வெளியிடப்படும் வாயு. ஆக்சிஜன். உழவனின் நண்பன். மண்புழு. சிதைப்பவை. காளான். உயிர்காரணி. பாக்டீரியா. பொன்குயின்கள் காணப்படும் வாழிடம். துருவ பிரதேசம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா எப்போல்லாம் நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடுறோமோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.